ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காவை பயன்படுத்தி ஒரு பொரியலும் பீர்க்கங்காய் தோலை பயன்படுத்தி ஒரு துவையலும் தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் இது சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். பீர்க்கங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது, விட்டமின் சி இருக்குது. இது வந்து நார்ச்சத்து மிகுந்த காய்கறி அப்படின்றனால வெயிட் லாஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்க வந்து பாகற்காய் கண்டிப்பாக சாப்பிட்ணும். சில பேருக்கு பாகற்காய் பிடிக்காது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இந்த பீர்க்கங்காயை நீங்கள் கண்டிப்பாக உணவில் எடுத்துக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பீர்க்கங்காவை நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோல் எடுத்துட்டோம். தோல் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதில் தான் நம்ம வந்து துவையல் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பீர்க்கங்காய் துவையல் எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வதங்கும் போது 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 சேர்த்துருக்குறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுலாம். பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிட்டு இப்போது ஒரு பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் புளி போட்டு இதே நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பீர்க்கங்காய் தோலை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பீர்க்கங்காய் தோலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். பீர்க்கங்காய் தோலோட பச்சை வாசனைலாம் போய் நம்ம நல்லா வதக்கிட்டோம். இதை நம்ம ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். பொரியலுக்கு நம்ம இப்போது பீர்க்கங்காய் தோல் வதக்கின அதே பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு சேர்த்துக்கலாம், ஜீரகம், ஒரு பல்லு பூண்டு, கருவேப்பிலை, இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே வெங்காயம், சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கும் நமக்கு. இப்போ நம்ம பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காயெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காவை நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும். நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். தண்ணி இதிலே இருக்கும். நம்ம தண்ணி கடைசியில் தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நல்லா வதக்கி விட்ருங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. தயாராகிடும். கடைசியில் நீங்கள் தேங்காய் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். பீர்க்கங்காய் நம்ம வதக்கி நம்ம ஆற வச்சுருந்தாலும் இது நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு துவையல் ரெடி ஆகிட்டு. இந்த துவையலை நீங்கள் வெறும் சூடான சாப்பாடு கூட ஸ்பெஷல் சாப்பிட்டாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தோலை தூக்கி தூர போட்டு வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி துவையல் அரைச்சி சாப்பிடுங்க. உங்களுக்கு சத்தும் கிடைக்கும், டேஸ்டான ஒரு துவையில சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பொரியல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்.
நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. அந்த காயில் உள்ள தண்ணியே பாருங்கள் நமக்கு நல்லா வெந்துடும். இது நீர்க்காய்கள், அதனால நமக்கு தண்ணி சேர்க்க வேண்டாம். பாருங்கள் நல்லா வெந்துட்டு இப்போ நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணி நீங்கள் இந்த பொரியலை நீங்கள் ஒரு கிளறிக்கோங்க. தேங்காய் துருவலை நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த டைமில் தேங்காய் துருவலை சேர்க்காம கூட இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு பொரியல் தயாராகிட்டு. நமக்கு இப்போ பீர்க்கங்காய் பொரியலும் பீர்க்கங்காய் தோலில் பண்ண துவையலும் நமக்கு ரெடி ஆகிட்டு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.